வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. திங்க் அபவுட் இட். Hey traders, greetings for the day. This is Value Traders. We don't trade to live, we live to trade. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம வந்து தியரட்டிக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிஃபைன்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட். சிம்பிளாக சொல்ல போனால், ஒரே வேர்டில் சொல்லணுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்னா அதுதான் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரேஞ்சஸ், ட்ரெண்ட் லைன், பேட்டர்ன்ஸ் இருக்குது. நிறைய பேட்டர்ன்ஸ், ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ரெக்டாங்கிள் பேட்டர்ன், ரேஞ்சஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு எல்லா பேட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஏன் ஒர்க் ஆகுது? ஏன் அந்த பேட்டர்ன்ஸ் தாண்டி இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு ட்ரெண்ட் லைனோ இல்லை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லேயோ, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஏன் மார்க்கெட் மேலே போகுது? இப்போ ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மார்க்கெட் வந்து ட்ரெண்டை உடச்சிட்டதுக்கப்புறமா ஏன் வந்து மார்க்கெட் மேலே போகுது, இல்லை கீழே இறங்குது? ஸோ அது எல்லாமே டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து மார்க்கெட்டில் பார்க்குறது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் மார்க்கெட்டை ரீட் பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு புக் இருக்கிற, நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ணுறோம்ல. ஸோ புக்கை ரீட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நமக்கு நாலேஜ் வேணும், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணுறதுக்கும் நமக்கு நாலேஜ் வேணும். அதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் போட தெரிஞ்சாலே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம், ரீட் பண்ணிடலாம். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு என்னென்ன வேணும்? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரியணும். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ரீட் பண்ண முடியும், மார்க்கெட்டோட வால்யூமை வச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, மார்க்கெட் ஓட வைக்கிறதுக்கு வால்யூம் தேவை. வால்யூம் இன் த சென்ஸ், இப்போது மணி, இப்போ மார்க்கெட் வந்து சப்போஸ் இப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரேஞ்சஸ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பிரேக் அவுட் தேவைப்படும்ல. ஸோ ஏதர் திஸ் வே ஆர் திஸ் வே, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து சும்மா ஒரு ரேஞ்சஸ்க்காக சொன்னேன். ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தேவைப்படுது. அதே மாதிரி எங்கே வந்து மார்க்கெட் வந்து மேலே போக போகுது, எங்கே வந்து மார்க்கெட் வந்து கீழே போக போகுது, ஸோ மார்க்கெட் வந்து அதே ரேஞ்சஸில் இருக்க போதா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியறதுக்கு நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சாகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனோட டெஃபினேஷன். இது வந்து ட்ரேடிங் வியூவில் சென்செக்ஸோட சார்ட். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொன்னல, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மார்க்கெட்டை வந்து அதை தான் டிஃபைன் பண்ண போகுது எப்படியுமே. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நமக்கு வந்து என்னென்ன தேவைப்படாதுன்னா, நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து வித்தவுட் இண்டிகேட்டர் சப்போர்ட் தான். இப்போ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஏசிடி எடுத்துக்கோங்க, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க, மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த இண்டிகேட்டர் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரையும் வால்யூமையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ரிசல்ட் தரும். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டில் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போ டேட்டாஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்லேயும் ஒய்லையும் கலெக்ட் பண்ணி போட்டால் தான் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், கரெக்டுங்களா? ஃபார்முலாவை வச்சு பேஸ் பண்ணி கடைசியாக ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. ஸோ அதே தான் இண்டிகேட்டரும் பண்ணும். ஸோ இதுக்கு நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் இண்டிகேட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி நடக்காது. ஸோ ஜென்ரலாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓவராலாக இப்போது பேங்க்கு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு அவங்களாம் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரேஞ்சஸ் மூலமாக டிஃபைன் பண்ணுவாங்க. ரேஞ்சஸ் பிரேக் அவுட் எப்போ ஆக போகுது, ஸோ அதை வச்சு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே மார்க்கெட் வந்து ஓவரால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலேயே போயிட்டுருக்க போகிறதில்ல மார்க்கெட். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழேயுமே போயிட்டுருக்கிறதில்ல. ரேஞ்சஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும், ஏதாவது ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துலையே ரேஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். பிகாஸ் அந்த ரேஞ்சஸில் தான் வந்து அவங்க வந்து அந்த வால்யூம், அந்த ஒரு ப்ரைஸு, அந்த ஒரு வால்யூம் வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க அந்த ரேஞ்சஸில் தான். இப்போ இவ்வளோ வால்யூம்ஸ் இருக்குல்ல, ஸோ இவ்வளோ வால்யூம்ஸ் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ரேஞ்சஸில்.
ஸோ வால்யூம்ஸ் வந்து கரெக்ட் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து மேலே போக முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரேடியாக மார்க்கெட் வந்து மேலே போகுது, அதுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு ரேஞ்சஸ் தான் தேவை. இப்போ ரேஞ்சஸில் வந்து அவங்க வந்து அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண ஏரியாவில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் இருந்தால் இதே இடத்துல போகக்கூடாதுப்பா, நம்ம மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து அவங்க வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரேஞ்சஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியணும்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஓவராலாக ரீட் பண்ணணும். ஓவராலாக மார்க்கெட்டை வந்து பேக் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ பேக் ட்ரேஸாக நிறையா பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி எங்கே வந்து அவங்க வந்து அந்த வால்யூம் கொடுத்துருக்காங்க. இப்போது வண்டி வந்து போகுதுன்னா அதுக்கு பெட்ரோல் தேவையில்லை. ஸோ பெட்ரோல் இல்லாமல் வண்டி போகாது. ஸோ அந்த பெட்ரோல் வந்து எங்கே கொடுக்கணும், இப்போது அதே மாதிரி இந்த வால்யூம் வந்து அவங்க மார்க்கெட்டில் எங்கே தராங்க அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்க எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதே டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல அவங்க வால்யூம் கொடுக்க போகிறாங்கப்பா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்னா மூமெண்ட், வால்யூம், மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வந்து ரீட் பண்ணுறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5. ஓகேங்களா? ஸோ அந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து அந்த லெவல் வந்து எங்கே வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, ஸோ சப்போஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு 0.678 கிட்ட போயிடுச்சுனாலே மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக வந்து 1க்கு மேலே போயிடும். இல்லை 1 வந்து ஒரு டார்கெட்டை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன்லேயும் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து ட்ரெண்ட் லைனை டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸோ அங்கே ஒரு வால்யூம் புஷ் பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது தாங்க ப்ரைஸ் ஆக்ஷனோட பேசிக் அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனோட தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிட்ருக்கோம். நான் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி இன்னும் டீப் அண்ட் டைவாக கொண்டு போக போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ். பாய். ஹேவ் அ நைஸ் ட்ரேட். பை கைஸ்.